Taste the Daily. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதை மீண்டும் ஒரு சம்பவம் நிரூபித்திருக்கிறது. தமிழகத்தினுடைய பிரதான மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் தான் அந்த அட்டூழியம் அரங்கேறி இருக்கிறது. மனைவியுடைய கண்முன்னே, அதாவது ஒரு கூட்டு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது. அதனை தட்டி கேட்டிருக்கிறார் கணவர். தட்டி கேட்ட கணவர் கௌரவகுமார் என்பவரையும், மனைவி புனிதா குமாரி, குழந்தைகள் உட்பட 3 பேரை படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை தரமணையிலே இயங்கி வரக்கூடிய மத்திய பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் தான் இந்த மிகப்பெரிய கொடுமை, அட்டூழியம், அதிர்ச்சி அரங்கேறி இருக்கிறது. சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் தெரு நிழல்சாலையிலே சந்திப்பிலே கடந்த திங்கட்கிழமை சாலை ஓரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட மூட்டை ஒன்றில் ஒரு உடல் பிணமாக கிடந்திருக்கிறது. ரத்தம் சொட்டியதை பார்த்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதுவரை காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை. இது தொடர்பாக அடையாறு காவல்துறையிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலின் பேரில் அடையாறு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மூட்டையை திறந்து பார்த்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சி காவல்துறைக்கு காத்திருக்கிறது. மர்ம நபர் ஒருவர் உடல் முழுவதும் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மூட்டையில் அந்த உடல் கிடந்திருக்கிறது. அதன் பிறகுதான் சுதாரித்துக் கொண்ட அடையாறு போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் ஊடகங்களுக்கு தெரிய வர அது சூடுபிடிக்க தொடங்கியது. மூட்டையில் வெட்டப்பட்டு கொடூரமான முறையில் உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டு கட்டப்பட்ட அந்த உடல் கீழே வீசி சென்ற மர்ம நபர்கள் யார், கொலை செய்தவர்கள் யார் என்பது தெரியாமல் பிதுங்கி நின்றது அடையாறு காவல்துறை. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டதில் இந்த கொலை செய்யப்பட்ட நபர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவகுமார் என்பது, அவரது வயது 24 என்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டதில் கௌரவகுமாருடைய மனைவி புனிதா குமாரி மற்றும் பெண் குழந்தைகள் தங்கியிருந்து, அதாவது இரவு நேர பகல் நேர செக்யூரிட்டி வேலை அவர்கள் பகுதியிலே செய்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கௌரவகுமாருடைய மனைவி புனிதா குமாருடைய கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது அவருடைய கைபேசி எண்ணானது அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மனைவி மற்றும் பெண் குழந்தைகள் எங்கே சென்றார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியிலே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சந்தேகத்திற்கிடமான சில பேர், அந்த சம்பவத்திலே தொடர்புடைய நபர்கள் என 7 பேர் வந்து சென்றது குறித்து விசாரிக்கப்பட்ட நிலையில் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் தரப்பிலே தகவல் தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணை பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கௌரவகுமார், அவரது மனைவி புனிதா குமாரி மற்றும் குழந்தை என 3 பேரையும் கொலை செய்து விட்டதாக, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பதைத்தான் தற்போது தேடி வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மனைவி புனிதா குமாரியுடைய உடலை பெருங்குடியிலே இருக்கக்கூடிய குப்பை குடங்கிலே, குறிப்பாக குப்பை தொட்டியிலே வீசிவிட்டு, அதே சமயம் குழந்தையினுடைய உடலை மத்திய கைலாஸ் என்று சொல்லக்கூடிய மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாயிலே வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் விசாரித்து வந்த போது அந்த உடலை தேடக்கூடிய பணியிலே தேடி இருக்கிறார்கள். இந்த நிலையிலே அடையாறு போலீசாரை தொடர்பு கொண்டு விசாரணை நடத்திய போது கௌரவகுமார் மனைவி புனிதா குமாரியை சில கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததும், இது தொடர்பாக கௌரவகுமார் ஆத்திரமடைந்து தனது கண்முன்னே இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது தொடர்ந்து மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாகி அதை தட்டி கேட்டிருக்கிறார். அதை தட்டி கேட்டதால் தான் இந்த மிகப்பெரிய அட்டூழியம் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கௌரவகுமார் இந்த கும்பலிடையே சண்டை ஏற்பட்டதாகவும், அப்போது கௌரவகுமார் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். புனிதா குமாரி மற்றும் அவருடைய குழந்தைகள் 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கணவன் முன்னே அரங்கேற்றி இருக்கக்கூடிய காமுக கும்பலை தட்டி கேட்ட போது மிகப்பெரிய அளவிலே அவர் வெட்டப்பட்டு கொடூரமான முறையில் அந்த மனைவி மற்றும் குழந்தை கண் முன்னே கொலை செய்யப்படுகிறார். அதோடு மட்டுமில்லாமல் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அந்த ரணம் ஆறுவதற்குள்ளாக அந்த மனைவியையும் குழந்தையும் அந்த கும்பல் கொடூரமான முறையில் வெட்டி சாய்த்திருக்கிறது. இந்த சம்பவம் 3 கொலை என்பது ஒட்டுமொத்த சென்னையே இன்றைக்கு பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. மனைவியை தனது கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்த காமுகனை தட்டி கூட கேட்க முடியாத அளவிற்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காவலாளி பணி கூட செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது. தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை மாநகரம்
சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கையிலே இருக்கக்கூடிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. பாலியல் வன்கொடுமை ஒருபுறம், அதை தட்டி கேட்ட கணவன் படுகொலை ஒருபுறம், இந்த படுகொலையை பார்த்த பாவத்திற்கு பாலியல் வன்கொடுமையாக்கப்பட்ட பெண்ணும் அவரது குழந்தையும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றொரு புறம் என ஒட்டுமொத்தமாக சென்னையே இன்றைக்கு ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு, சென்னையே அச்சத்தில் உறைய வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த 3 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இது போன்று உதிரி பூக்கள் போல நாளொன்றுக்கு 4 to 5 கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் கொலைக்களமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கை தடுக்கக்கூடிய காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஒரு சிறுமி முதல் ஒரு மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது நாளொன்றுக்கு 3 to 4 சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் மட்டும் 100 கடந்திருக்கிறது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள். போக்சோ சட்டங்கள் என அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கொலை சம்பவங்கள் மட்டும் 100 தாண்டி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது போன்ற சம்பவங்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினால் கூட நேரலை துண்டிப்பதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய சபாநாயகர், சட்டப்பேரவை, திமுக நிர்வாகம் சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பதிலோ சட்டம் ஒழுங்கை தடுப்பதிலோ அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஒரு கணவனுடைய கண்முன்னே மனைவி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும், மனைவியினுடைய பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த துயரம் ஆறுவதற்குள்ளாக கணவனை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமும், அந்த மனைவி மற்றும் குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என 3 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்தையே உலுக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது சார். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.